இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5% 2% வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ்லேயே வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து பாசிட்டிவ் சைன் வந்தனால கண்டிப்பாக வந்து இது ரிவர்ஸுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன் நிஃப்டியில். அதுவும் பார்த்திங்கன்னா டீப் இந்த மணியில் எடுத்திருந்தேன் 23,700. ஸோ அது வந்து டே எண்டு முடிகிற போது தான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்துச்சு. நான் வந்து ஒரு 6% ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3K வந்து ப்ராஃபிட் இன்றைக்கி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பொசிஷன் வந்து ஃபிப்ரவரியில் வந்து ஃப்ரைடே வந்து என்ட்ரு ஆகிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படிம்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய லெக், 2 லெக்குமே ரொம்ப கேப் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மார்ச் எண்டோட எக்ஸ்பைரி. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வந்து 0 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 25K சம்திங் வந்து ப்ராஃபிட் வரும். பட் நான் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 இல்லை 12,000 ப்ராஃபிட் வந்தோடனே அதை புக் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த ஸ்ட்ராங்கில் வந்து எடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து கீழே போயிட்டே இருந்துச்சு. அதனால் திருப்பி நல்லா கீழே போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வரும். ஸோ ரிட்டர்ன் வந்து நான் வந்து ஒரு 24,800 சம்திங்கில் வந்து அந்த பொசிஷன் எடுத்தேன். ஸோ திருப்பி எப்போ 24,800 சம்திங் வரப்போ பார்த்திங்கன்னா 2 லெக்குமே வந்து பயங்கர டைம் டிகே ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் டிகே வந்து நம்ம ப்ராஃபிட்டாக பாக்கெட்டில் போட்டு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன். தேங்க்யூ. இதுதான் பார்த்திங்கன்னா மார்ச் 10ஆம் தேதியோட ஸ்டேட்டஸு. சரி பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் 10ஆம் தேதி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 மார்ச் 2026 CE 23,700 பார்த்தீங்கன்னா 65 குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு லாட்டு 9:16 வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 665. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எக்ஸிட் ஆயாச்சு 713. க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.73% வந்து ப்ராஃபிட் இந்த ஒரு ட்ரேடில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பொசிஷன் சொல்ல முடியாது, 2 பொசிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்தது இல்லை, ஒன்றா எடுத்தது. ஃப்ரைடே வந்து என்ட்ரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் மாதிரி எடுத்துருக்கிறது. ஸோ நம்ம வந்து 2 எண்டுமே வரலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 4.5K வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நான் இன்னும் வந்து ஒரு 10 to 12K வரப்போகுது. இன்றைக்கி இன்னொரு பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா IPO செடாமேக்கோடது வந்து அலாட் ஆகிருந்துச்சு எனக்கு. இந்த கம்பெனி ஏன் அப்ளை பண்ணேன்னா, இந்த கம்பெனி வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனியோட சப்ளையரு. ஸோ இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அப்ளை பண்ணேன். அலாட்டும் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி நான்.